சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸாக இருக்கும், ஆனால் படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸாக இருக்கும். இந்த படத்தில் முடி எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், இங்கே வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்தில் கதாநாயகியாக ஆகிறது தான் என்னோடய ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமாக அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொல்லணும், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் நான் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. செட்டே பயங்கரமாக கோ-டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்லலாம் மிமிக்ரியில், அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் அவர் வேறு ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ-டைரக்டர், அவரும் சூப்பராக இங்கே இருக்காரா. சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிஷாந்த், வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே கேரக்டர் வைஸாக ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவாக நடிச்ச அஃப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியாக இருந்துச்சு. என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் தியேட்டரில் 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் இந்த படம் இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் தியேட்டரில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், என் பேர் ஷாலினி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுகிறேனே தெரியல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து நாங்கள் நடிக்கிறதுக்கும், ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் எ வண்டர்ஃபுல் co-actor. So yeah, thank you so much to everyone. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா. பார்த்திபன் மாதிரி இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கிங்களேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் டோல் இருக்கும், அந்த மாதிரி எனக்கும் ஒரு டோன் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். கலக்கப்போவது யாரு, அதில் விஜய் டிவியில் பயணம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது 70mm தன்னோட முகத்தை பார்க்கறது தான். உண்மையாக இந்த மேடையில் யார் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, சத்தியமாக நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த ப்ரிவ்யூ போடும்போதே முகத்தை இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டு நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட். எல்லா படமும் அப்படி தான், படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம் எங்களோட இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத் அவர்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மனுஷன் டிரெக்டராக இருக்கிறதுனால நாங்கள் கோ டிரெக்டராக இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அவர் இன்ஜினியர் இருந்தால் நாங்கள் சித்தாள் பெரியாளாக இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துருப்போம். ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு வேலையை டென்ஷனே இல்லாமல் எப்படி வாங்கணும் கூலாக வச்சுப்பாரு. நிறைய மேடைகளில் அவங்கவுங்க படத்தில் ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸை பேசும்போது அது எப்படி ஜாலியாக இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த ஸ்பாட்டுக்கு போனால் தான் தெரியுது, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு எங்களை ரொம்ப கூலாக படத்தை சூப்பராக முடிக்க வச்சாரு. இந்த இடத்துல நான் தாராளமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்கள் 16 நாளில் ஷூட்டிங் முடித்தோம். 2 நாள் பாடல்கள் எடுத்தோம், அந்த கோல்கப்பா சாங். மொத்தமாக 18 நாளில் ஒரு திரைப்படத்தை முடித்தோம். எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், ஓடு 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 தள்ளு 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 தள்ளு, அடுத்த சீன் வா, போகலாம் போகலாம் போகலாம், என்ன பேப்பரில் இருக்கோ அதை எடுத்தார்.
ரொம்பவே ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ணாரு. ரொம்ப நன்றி நவீத் அவர்களே. இந்த படம் எடிட்டிங்காக டேபிளுக்கு போனதுக்கப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரைசிங் ரேப்பரை வச்சு ஜித்தேஷ் கூட இணைந்து இந்த சொட்டை ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம். ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையாகவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. பொதுவாக ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க. என்னைய கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன், கோ டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சும் இருக்கேன். என்னடா இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் விஜய் டிவியில் வேலை பார்க்கும்போதும் ஸ்கிரிப்டும் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். டிஜிட்டலில் பண்ணும்போதும் நான் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு வந்து அது பெருசாக தெரியல. ஆனால் இவ்வளோ பெரிய வேலையை ப்ரோ நீங்கள் பண்ணுவீங்க ப்ரோ, தாராளமாக பண்ணுங்க போன்னு தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பாக இருந்த நவீதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி போல் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு கை கழுவிட்டு சாப்பிட உட்காருவோம். அப்போ யதார்த்தமாக ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கோம். அந்த படத்தை பாதியில் இருந்தால் நம்ம உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவோம். ஸோ ஒரு திரைப்படத்தை எப்போ வேணாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு சில படங்கள் தான் இருக்குது. சமீபத்தில் வெகு சில படங்கள் தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. ஸோ ஜாலியாக நீங்கள் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஒரு புன்முறுவலோட தான் திரைப்படத்தை பார்ப்பீங்க. எங்கேயுமே முகம் சுளிக்க மாட்டீங்க. படத்தில் சண்டை காட்சிகள் கிடையாது. ஸோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்கள் அதை வைக்கல. இருந்தாலும் இல்லை, ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்பவுமே காமெடின்றது வந்து சீரியஸ் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. செட்டிலேயே இப்படியே இருந்தாங்கன்னா எங்கனுக்கே ஆகிடும், என்ன டைலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ, ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்பொழுது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மற்றவங்க சீன்ஸை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், விஜய் டிவியின் முகங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்கள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு கெட்டப் போடுறவனா பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம் தான் நடிகனாக மாறணும்னு. இந்த திரைப்படத்தில் நீங்கள் அந்த கேபி ஆர்டிஸ்டாக நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இன்னொன்று, நட்புக்காகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தியமா எனக்காக என் நண்பர்கள் இவ்வளோ வருவாங்க ப்ரோ, உங்களுக்கு உங்கள் ஒர்த்தே தெரியல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்பவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஜென்ரலாக பேசிட்டே இருக்கும்பொழுது இந்த இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கேட்டு பார்ப்போமா அப்படின்னும் ஃபோன் பண்ணா, சல்லாம் தம்பிக்காக பண்ணாமல் யாருக்குப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தார். ரோபோ சங்கரன் மட்டும் இல்லை, புகழ் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. மச்சான் அவனுக்காக வரண்டா அப்படின்னாங்க. வினோத் இதே வார்த்தைகள் தான் தொடர்ந்து கேட்கும்பொழுது, இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். நல்ல நடிக்கும் நண்பர்கள், அதாவது நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த ரஞ்சித் உன்னி இந்த விழாவின் நாயகன். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இன்னைக்கு ஜூக் பாக்ஸ்ல இன்னொரு சாங்கும் இருக்கு, ஒரு சூப்பரான சாங். அதை நீங்க தனியா ஹெட்செட் போட்டு கேளுங்க. உங்க மனசுக்குள்ள வலிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வலிகளுக்கு ஒரு தைலமாவது இருக்கும். ஏன்னா சூப்பரான ஒரு சாங், அதை நாங்கள் ஒரு ஹிடன் ஜெம்மா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல ஒர்க் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் இங்க நின்று நான் மேடையில் பேசுறேன் அப்படின்னா அங்கிருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் நான் காலேஜில் ஸ்டேஜ் ஏறும் பொழுது அவர் டைலாக் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்காக வந்து உட்கார்ந்துருக்காரு என்னோட ஆசான், என்னோட குருநாதர், என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள். குருநானக் காலேஜில் என்னோட சீனியர். அவரோட எல்லா பயணங்கள்லையுமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணார். எனக்கு இதை விட பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோனை கேட்ட தாயின்வாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு அண்ணன். அவர் முன்னாடி ஆனால் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேனே அண்ணே, உங்கள் தம்பி நானும் வந்துட்டேனே. ஏன்னா 2017 சர்வ சுந்தரம்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க, நானும் ஒர்க் பண்ணேன். அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சினிமா வந்து பழக்கப்பட்டது. எனக்கு சினிமா அதான் ஃபஸ்ட்டு. அன்னிலிருந்து ரொம்ப வருஷமாக இயங்கிட்டே இருந்தேன். ஒரு படம் பண்ணிட்டோம், வரல. பட் எஸ், ஒரு திரைப்படம் வராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு நடிகனா ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அந்த ஏக்கம் இந்த மேடையில் இன்னிலேருந்து அது அழிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஸோ இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லலை அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான். நம்ம நாமளே வாழ்த்துக்கிறதுன்றது நம்ம எப்போ ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ. அண்ணா மிமிக்ரியா என்ன கேபிஐ சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிறீங்களாட்டிருக்கேண்ணே. இல்லை வந்த உடனே ஜென்ரலாக பார்த்திபன் சார் அப்படின்ட்டிங்களே, அது இயல்பாக வருது. ஸோ இந்த மேடையில் பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னோடனே சிரிக்கிறீங்க. வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்கள் திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பார். அதனால முன்னாடியே சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேர் சொட்ட சொட்ட நினையுது. ஆனால் படத்தில் உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்கள் வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஸோ ஏமா நிறைய ஞாபகம் வச்சுருந்தேனே, பட்டுன்னு ஒரு வாய்ஸை கேட்டு முடிச்சு விட்டீங்க. அண்ட் எம்ஆர் ராதா, இதுதான் இந்த மனுஷங்கிட்ட பிடிச்சது. அவருக்கு தெரியும் மீட்டர், வேணாம் வேணாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியா எங்கள் இயக்குனர் சொல்லிட்டாருன்னா தட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் பேசணும். அதை நான் அண்ணன் கிட்டக்க எம்ஆர் ராதா வாய்ஸில் பேசுகிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்சில் அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். பேச வச்சுட்டீங்க, என்ன பரவாயில்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாலே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்க, ஓடிடியில் வந்தாலும் பாருங்க, ஓட்டி பாருங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஆட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைதை பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தேங்க்ஸ் கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்கிற நிலமையில தான் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கேஸ்ட் பண்ணணும்னு நினச்சி என்னோட கேஸ்டிங் டைரக்டராக இருக்கட்டும், எங்களோட டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே, நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாகவே இந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார்னா, சீனில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவார். நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது. எல்லாமே மூளையில் எப்படா ஒருத்தவங்களால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்போவுமே கூலாக இருப்பார். நாங்கள் வந்து டக்குன்னு படத்தை முடித்தோம். அவர் சொன்ன மாதிரி 16 days வந்து மொத்த ஷூட்டும் முடிஞ்சிச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இயர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து என்ன பார்க்க போகிறேன்றது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். த தேங்க்ஸ் கோஸ் டு டைரக்டர் சார். பிகாஸ் 2 days முன்னாடி தான் அவர் என்னை ரீச் அவுட் பண்ணியிருந்தார். ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, இந்த சாங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்குது, அண்ட் அதில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஹார்ட்ஃபுல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் வர்ஷினி அண்ட் நிஷாந்த். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவாக இருந்தது. 2 நாள் ஷூட் பண்ணோம், பட் இட் டிடன்ட் ஃபீல் லைக் 2 days. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும். தேங்க்ஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தேட்டர்ஸில் போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்கள். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணண்டு கிடச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம்
நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிவி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா அவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநாச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம்ம நிறைய மேடை கொண்டு போக போகுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படி நேரில் கொண்டாந்துடுவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர், கூடிய விரைவில் அவங்க வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு, எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.